ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு பெயிண்டிங்ஸ் வித் ஏகே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, போன வீடியோவில் விநாயகர் சதுர்த்தி கிராஃப்ட் பண்ணோம்ல, அதோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஒரு நாளுக்கு முன்னாடியே செஞ்சு வச்சுருந்தோம், அதனால சூப்பராக காஞ்சிருச்சு. நம்ம பின்னாடி அது ஒட்டலைல, அதனால் அது உறிஞ்சு வந்துடுது. அதனால நீங்கள் கண்டிப்பாக ஒட்டிடுங்க. நம்மளால் பின்னாடி ஒட்ட முடியாது, அதனால தான் நம்ம ஒட்டலை. ஆனால் பின்னாடி இருந்தால் நமக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் நீங்கள் முன்னாடி கண்டிப்பாக ஒட்டிக்கோங்க. இப்போ நான் பெயிண்ட் தான் இதுக்கு பண்ண போகிறேன். உங்களுக்கு இது பேப்பர்னால நீங்கள் கலர்ஸ் பென்சில்ஸ் அந்த மாதிரி கலர் பென்சில்ஸ் இல்லை, ஸ்கெட்சு கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் இன்றைக்கி நான் பெயிண்ட்டுக்கு போனால் கொஞ்சம் வைப்ரண்ட்டாக இருக்குமேன்னு சொல்லிட்டு நான் பெயிண்ட்டுக்கு போகிறேன். நான் இப்போ பீச் கலர் எடுத்துகிட்டு பாடிக்கு அடிச்சுக்கிறேன். அதே மாதிரி இதோட ரிசல்ட் நான் இப்போவே சொல்கிறேன், இது சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேஷனில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் பீச் கலர் எடுத்துருக்கேன். அதை ஃபுல்லாக அடிக்க போகிறேன் சுற்றி. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பொறுமையாக அடிச்சுக்கோங்க. நீங்கள் அடிக்கிறப்ப ஃபாஸ்ட்டாக அடிச்சிங்கன்னா அது உறிஞ்சி வந்துடும், அதனால் நீங்கள் பொறுமையாக அடிச்சுக்கோங்க. இப்போ நான் அடிச்சுட்டு காட்டுறேன். இப்போ நான் ஃபுல்லாக அடிச்சிட்டேன். இப்போவே ரிசல்ட் பார்க்க சூப்பராக இருக்குது. நீங்கள் நான் சொன்ன மாதிரியே அடிக்கிறப்ப கொஞ்சம் பொறுமையாக அடிச்சுக்கோங்க. நீங்கள் ஃபோர்ஸாக அடிக்கிறப்ப அது கொஞ்சம் அந்த நம்ம கொடுத்துருக்க லேயர் கிழிஞ்சு வருது. இப்போ நம்ம ட்ரெஸ்ஸுக்கு தான் கலர் அடிக்க போகிறோம். எனக்கு நிறைய சாய்ஸஸ் இருக்குது, ஆனால் நான் க்ரீனுக்கு போகிறேன். எனக்கு ஏன் நான் க்ரீனுக்கு போகிறேன்னா, எனக்கு க்ரீன் கலர் பிடிக்கும், அதனால் நான் க்ரீனுக்கு போகிறேன். அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸ் கூட கொடுத்துருக்கலாம், லைக் ப்ளூ அந்த மாதிரி கூட கொடுத்துருக்கலாம். ஆனால் லைட் கலர்ஸை அவாய்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் டார்க் கலர்ஸாக போனீங்கன்னா அந்த ஒயிட் பேப்பருக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு வேணால் நீங்கள் A4 ஷீட்டில் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் பெருசாக பண்ணி கூட பண்ணலாம். எனக்கு இதுவே சிம்பிளாக தோணுச்சு. ஸ்டுடியோவை டெக்கரேட் பண்ணுறது தான் இதை நான் பண்ணுறேன். இப்போ நான் ஃபுல்லாக அடித்து முடிச்சிட்டேன். இதான் ஃபைனல் லுக்கு. இதை அடிச்சிட்டோடனே க்ரீன் கலர் அடிச்சிட்டோன்னே இன்னும் சூப்பராக இருந்தது பார்க்கவே. நெக்ஸ்ட்டு நம்ம அது கீழே இருக்கிறத தான் அடிக்க போகிறோம். அதுக்கு நீங்கள் க்ரே அந்த மாதிரி கூட ராக் டெக்ஸ்சர் அந்த மாதிரி கூட போடலாம். நான் ப்ரௌன் கலருக்கு போயிருக்கேன். என்கிட்ட அவ்வளோ டார்க் ப்ரௌன் இல்லை, அதனால் நான் கொஞ்சம் லைட் ப்ரௌனாக எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட டார்க் ப்ரௌன் இருந்தால் நீங்கள் டார்க் ப்ரௌனுக்கு போங்க. இது நீங்கள் உங்கள் விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேஷன் வச்சா நம்மளே பண்ணுன்ற ஒரு சந்தோஷமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் சிட்டிக்குள்ளே இருக்கவங்களுக்கு ஈஸியாக அந்த களிமண்லாம் கிடைக்காது. அதனால நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களோட ஓன் விநாயகர் வச்சே பண்ணலாம். இப்போ நான் அதை கீழே கலர் பண்ணிட்டேன். இப்போ கலர் பண்ணோடனே மொத்தமாக இதுவே பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்கள் இதுக்கும் மேலே கொஞ்சம் டெக்கரேட் பண்ணணும். நான் ஃபஸ்ட்டு ஒயிட் கலரில் பொட்டு வச்சேன் டீட்டெயில்ஸு. நான் ஒயிட் கலரில் வச்சேன், அது அவ்வளோ விசிபிளாக இல்லை அந்த பீச்சுக்கு. அதனால நான் ரெட் கலரை வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஒரு சிம்பிள் மாதிரி அதில் க்ரியேட் பண்ணோம். நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த பெரிய பெரிய விநாயகர்லாம் இப்படி தான் பண்ணுவாங்க. அதே மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ட்ரம்ப் இருக்குல்ல, தந்தம், அதில் நீங்கள் டாட்டாக வச்சுட்டு வாங்க. அதுவே உங்களுக்கு சூப்பராக இருக்கும். நான் நடுவில் ஒயிட்டு, நீங்கள் வேறு ஏதாவது கலர் கொடுத்தீங்கன்னா ஒயிட் யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு ஒயிட் சுத்தமாக தெரியல அதில், அதனால் நான் கொடுக்கல. அதுக்கப்புறம் இந்த மாதிரி அந்த காதில் ஒரு ஃப்ளவர் மாதிரி வரையுங்க, இந்த சைடு காதுலேயும். அதுக்கப்புறம் கையில் அந்த ரெட் கலரில் வரையுங்க, நான் வரைகிற மாதிரியே. அதே மாதிரியே நான் வரைஞ்ச மாதிரியே ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. நம்ம இப்போவே இந்த விநாயகருக்கு ரொம்ப அழகாக இருந்தது, அழகு மேலே அழகு சேர்க்குற மாதிரி. நீங்கள் இதுலேருந்து பார்க்குறப்ப நேரில் செஞ்சு பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. வீடியோவில் கொஞ்சம் டல்லாக தெரியுது, ஆனால் நான் செஞ்சு நேரில் பார்க்குறப்ப சூப்பராக இருந்தது. நான் என் ஸ்டுடியோவை டெக்கரேட் பண்ணுறதுக்காக வச்சுக்க போகிறேன்.
நெக்ஸ்ட்டு தான் சூப்பர்பான பாட்டே வரப்போகுது. இப்போ நம்ம நார்மலாக பேஸ் பண்ணியிருக்கோம்ல, அது டெக்கரேட் பண்ணுறதுக்கு கிளிட்டர் ஷீட்டில் ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒன்று கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் ஒன்று கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 6 ரெக்டாங்கிளில் கட் பண்ணிக்கோங்க. அதே சைஸில் சின்னதாக 2 கட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து அந்த கிரீடத்துக்கு வந்து கொஞ்சம் தலையில் வந்து க்ளூ போட்டுட்டு அதை நல்லா ஒட்டிக்கோங்க. இதை பார்க்குறதுக்கு இன்னும் சூப்பராக இருக்கும். ஒட்டி பாருங்கள். அதுக்கப்புறம் நான் ஒட்டிட்டேன். இப்போ நீங்கள் வந்து அந்த நம்ம பெருசாக கட் பண்ணி வச்சுருந்தாலும் 6 அதை வந்து கை, கால் அந்த மாதிரி இடத்துலலாம் இது பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 ஷோல்டர்லேயும் கூட பண்ணிக்கோங்க. இது எனக்கு வந்து கொஞ்சம் சரியாக நிற்கலை. உங்களுக்கு வேணால் நீங்கள் கிளிட்டர்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஒரு செயின் மாதிரி பண்ணி வச்சுருந்தோம்ல, அது நீங்கள் வந்து அந்த தந்தத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு சைடு மட்டும் கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது வந்து கொஞ்சம் நமக்கு இடிக்கும். அதுக்குள்ளே நம்ம வச்சோன்னா நமக்கு வந்து அது நீட்டாக தெரியும். அதுக்கு தான் நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இப்போவே சூப்பராக இருக்குது நம்ம விநாயகர். அதுக்கப்புறம் வந்து அந்த காது 2த்துலேயும் வந்து நம்ம சின்னதாக கட் பண்ணதை வந்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஃபைனலாக இது முடிஞ்சிருச்சு. நமக்கு ஒரே ஒரு வேலை தான் இருக்குது. அது என்னென்னா நம்ம விநாயகருக்கு வந்து கண் தான் வரையணும். கண்ணை மட்டும் கொஞ்சம் பொறுமையாக வரைஞ்சிக்கோங்க. உங்களுக்கு கண் இருந்தால் நீங்கள் ஸ்கெட்சு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இது பேப்பர் தான், அது நம்ம ஸ்கெட்ச் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் பெயிண்ட்லேயே வரைஞ்சிருக்கேன். அதான் நான் பண்ண பெரிய தப்பு. நீங்கள் வந்து பெஸ்ட் ஐடியா, நீங்கள் ஸ்கெட்சுக்கே போகலாம். எனக்கு கண் மட்டும் தான் லைட்டாக சொதப்பிடுச்சு. மிச்சபடி எல்லாமே சூப்பராக இருக்குது. அப்புறம் என்கிட்ட இந்த மாதிரி ஒரு மயில் ரெக்கை இருந்தது. அதை நான் சென்டராக வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். அது லைட்டாக பின்னாடி நீங்கள் திருப்பினீங்களா ஒரு சின்னதாக ஒரு குச்சை வச்சு ஹோல் போடுங்க. ஹோல் போட்டுட்டு அது நிற்க வைங்க. அதுக்கப்புறம் இதுதான் நம்மளோட விநாயகர். சூப்பராக இருக்கும். உங்கள் விநாயகர் சதுர்த்திக்கு கண்டிப்பாக செஞ்சு பார்க்கணும். அதே மாதிரி நம்ம சேனலை மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.